என்ன சொல்றது நீ சொல்லு. போர்ஷன் சூப்பரா இருக்கு. நாகர் போர்ஷன் நல்லா பண்ணிருக்காரு. அவரோட போர்ஷன் நல்லா இருக்கு. புரியல. அவரோட போர்ஷன் நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆமா 3 hours கிட்ட இருக்கு படம். ஆனா லாகிங் எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. நல்லா தான் இருக்கு. எந்த லாகிங் இல்ல. நல்லா இருக்கு. கண்டிப்பா 9 கொடுப்பேன். தனுஷ் ஆக்டிங்கே 10 out of 10 கொடுப்பேன். வேற லெவல்ல படமே பிளாஸ்ட்னா. தலைவரை பார்க்கணும்னு வந்தா நேர்ல பார்த்துட்டேன், ஸ்கிரீன்லயே பார்த்துட்டேன். வேற மாதிரி இருக்கு. அப்படியே தலைவரை பார்த்த உடனே முடியெல்லாம் சிலிக்குது. அதுதான் பிளாஸ்ட் தானே. சொல்லுங்க. ஆமா நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். புது கான்செப்ட், செம்மையா இருக்கு படம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனால் ரசிச்சு பார்க்கலாம். வேற லெவல். படத்துலேருந்து மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளும் பிச்சைக்காரங்களும் சாதாரண மனுஷன் தான், அவ்வளோதான் சிம்பிள். அவங்க எதுவுமே இல்லாமல் இருக்காங்க, நம்ம எல்லாம் இருந்திருக்கோம், அவ்வளோதான். அவங்களையும் ஒரு சராசரி மனுஷனாக பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். தெலுங்கு படம் மாதிரியும் இல்லை, தமிழ் படம் மாதிரியும் இல்லை, ஃபேமிலியே கவர்ற மாதிரி ஒரு படம் அது, அவ்வளோதான். தமிழ் ஆடியன்ஸுக்கும் சிங்க் ஆகும், தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் சிங்க் ஆகும். ஹீரோயினை பொறுத்து அவங்க இதுக்கு முன்னாடி நடித்த படத்தில் விட இதில் தான் நல்லா டீசெண்டாக ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. ராஷ்மிகா கிளாமர் எதுவுமே இல்லை, ஒரு ஹீரோக்கு மாஸ் சீன் எதுவுமே இல்லை, 2 பேருக்குள்ள லவ்வே இல்லை. அவங்க ஒரு ஹெல்பிங் மைண்டு தான். அவங்க இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுள்னு வரும்போது ஒரு மனுஷன் கையாக வந்து இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றதில் கடவுள் குபேரன்னா ஒரு எப்படி அந்த ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருப்பாரு, செல்வம் தர்றது இதெல்லாம். அதே மாதிரி தான் மனுஷனுக்குள்ளேயும் ஒரு அவனுக்குள்ளேயும் ஒரு குபேரன் இருக்கான்றது. அவன் உதவுன்ற வரும்போது தான் அந்த குபேரன் அவங்களுக்குள்ளேருந்து வெளில வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். குழந்தைங்க இன்க்ளூடிங் குழந்தைங்கலேருந்து எல்லாரும் பார்க்கலாம். நோ கிளாமர், நோ ரொமான்டிக் எதுவுமே இல்லை. நல்ல கான்செப்ட், நல்ல கதை பார்க்கலாம். புது கான்செப்ட். டைரக்டர் ஹேண்ட்ஸ் ஆஃப் எப்படிலாம் யோசிக்கிறேன். வேற லெவலில் ஒரு டைரக்டர். ஆமாம். படத்துல பூசா தான் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. தனுஷோட ஆக்டிங் வந்து வேற எதுவும் யோசி வைக்க மாட்டேங்குது. தனுஷ்னு அப்படியே பார்த்துட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. அவர் சொன்ன மாதிரி அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் படத்துல இறக்கியிருக்காரு. செம்மையா இருக்கு. ஹீரோயின் கேரக்டர் வந்து அது எப்படி சொல்ல, ஒரு ஹீரோயின் மாதிரி இல்லை, தனுஷ் கூட டிராவல் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க ரோலும் நல்லா தான் இருக்கு. நாகார்ஜுனா ரோல் சூப்பராக தான் சார் இருக்கு. நாகார்ஜுனா ஸ்டார்டிங்லேருந்து நாகார்ஜுனா தான் காமிக்கிறாங்க. நாகார்ஜுனா ரோலும் சூப்பராக தான் இருக்கு. ஆனால் என்ன, அவருக்கு இன்னும் கொஞ்சம் அப்படி ஏற்றி காமிச்சிருக்கலாம் அவரை. மற்றபடி வில்லன் இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட்டாக காமிச்சிருந்தா படம் இன்னும் ஓஹோன்னு இருந்திருக்கும். மற்றபடி படம் சட்டிலாக போகுது, சூப்பராக இருக்கும். செம வைப் அது. தேட்டர் எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த படம் சூப்பராக இருக்கும். அந்த படம் சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல லைட்டாக லேக் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த வர சீன் நமக்கு அதை ஒன்றும் பெருசாக யோசிக்க தெரியல. சூப்பராக போச்சு படம். நல்லா தான் இருந்துச்சு படம். ரொம்ப கிடைக்காம போட்டு நான் வாழ்றவன். போன வாரம் நியூஸ் வந்து 2 இட்லிக்கு உப்புமானு போட்டு வச்சிருக்காங்க. அந்த படைத்தலைவனுக்கு அது நம்ம கேப்டன் பையனுக்குடா. அப்படி அந்த மாதிரிலாம் தப்பா போடாதீங்க. அமெரிக்காக்காரன்ட்ட தமிழ்நாட்டுக்காரனை விற்காதீங்கடா. யூடியூப் சும்மா உங்களுக்கு தூக்கி இப்ப $100 கொடுத்துருவானா? உழைக்கணும்டா, நேர்மையா உழைக்கணும். குபேரன் படம் எப்படி இருக்கு? குபேரன் ஆல் ஓவரா சூப்பரா இருக்குது. ஒரு பிச்சைக்காரன் எல்லா பிச்சைக்காரனும் இருக்கக்கூடாது, அவனுக்கும் வீடு வாசல் வேணும். பிச்சை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத அழகா தத்துருவமா அந்த பிச்சைக்காரனாவே இந்த குபேரன் தனுஷ் நடிச்சிருக்கிறாரு. படம் சூப்பர். ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்த ஃபீல் இருக்குது சார். ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் சினிமாவை ரசித்து என்ஜாய் பண்ணணும், டான்ஸ் ஆடணும், வைப் பண்ணணும் அப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஸ்லோவாக இருக்கும். ரொம்ப டெட் ஸ்லோ. ஓப்பனாக சொன்னால் படம் ஃபுல்லாகவே ஸ்லோ தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். கிளைமேக்ஸ்லையுமே உங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. படம் முழுக்கவே சென்டிமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி நம்மளுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் உண்மையிலே தனுஷ் சார்லாம் பாராட்டணும், தூக்கி வச்சு கொண்டாடணும்னு தோணும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு 4 சீனில் உண்மையாகவே அவங்க வந்து ஒரிஜினலாகவே ஒரு பிச்சைக்காரனோட அந்த ஃபீலை நம்மளுக்கு கனெக்டிவிட்டி பண்ணிட்டாரு. அந்த ஒரு சீன் அதுவே அவருக்கு ஒரு சக்ஸஸ் நினைக்கிறேன். ஆக்டிங் ரிலேட்டடாக உண்மையிலே சூப்பராக இருந்தது. அதை தாண்டி எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக் அந்த லிரிக்ஸும் ஒரு சின்ன ஒரு பிட்டு மட்டும் 4 லைன் வரும், சோகமான சாங்கு.
அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது, செம்ம கனெக்டிவிட்டியா இருந்தது. பட் ஆனா என்னன்னா ஸ்லோவா இருந்தது, ரொம்ப ஸ்லோ. எப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் உட்காந்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், என்னடா போயிட்டே இருக்கே இதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் விறுவிறுப்பு வரும். ஆனா எங்கேயுமே தனுஷ் சார் ஆக்ஷன் பண்ணவே இல்லையே, ஏன் பண்ணல அப்படிங்கிற ஒரு மைண்ட் நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஏன்னா தெலுங்கு படம்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். உள்ள வரும்போது என்ன யோசிச்சு வருவோம், 4 பேரை அடிக்கணும், ட்ரெயினை தூக்கி போடணும், அதெல்லாம் நினைப்போம். பட் அது எதுவுமே இல்லை. அதுதான் இந்த படத்தோட ஒரு மைனஸா எனக்குள்ள ஒரு ஃபீலா இருக்கு. ஏன்னா ஆடியன்ஸோட கேப்சர் அந்த மாதிரி தான் போகும். ஸோ அதுவும் இல்லை, காமெடியுமே அதிகமா இல்லை, உங்களுக்கு ஃபுல் சென்டிமெண்டா கொண்டு போனதுனால கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கும். டோட்டலா நான் அவங்க லைஃபை பக்காவா கிளியரன்ஸா காமிச்சிருக்காங்க. செம்ம ஒரு இது, அந்த ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். அதாவது எல்லாருமே உயிர் தான் அப்படிங்கறது மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீயும் உயிர் தான், நானும் உயிர் தான், ஏன் உங்களுக்கு மட்டும் மதிப்பு எங்களுக்கு மட்டும் மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சும்மா சார் ஆக்சுவலி கூட டிராவல் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு சில இடத்துல எல்லாம் பிளே ஆனது அந்த குழந்தைத்தனமான ஆக்டிடியூட்லாம் இருக்கும்ல, அந்த ஆக்டிடியூட்லாம் சூப்பரா இருந்தது. ஓவர் கதையில அவங்க இம்பார்ட்டன்டான ரோலை ஹெவியா பண்ணிட்டு இருக்காங்க, பிளே பண்றாங்களான்னு கேட்டா அப்படி இல்லை. நாகார்ஜுனா சாரும் தனுஷ் சாரோட மூவிஸ் தான் சொல்லுவேன். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சார்.